டிஃபரன்ஷியேஷன் மேனோமீட்டரில் எப்படி ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை ஃபைண்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் எதுக்கு ப்ரெஷர் டிஃப்ரெண்ட்டாக ஃபைண்ட் பண்ணோன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவில் 2 க்ளோஸ் வெசல் இருக்குதுன்னா அந்த வெசலில் எந்த அளவுக்கு வாட்டர் லெவல் இருக்குது, எந்த அளவுக்கு ஃப்ளூயிட் லெவல் இருக்குதுன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அப்புறமா அந்த ப்ரெஷர் டிஃப்ரெண்ட்டை யூஸ் பண்ணுறதுனால பைப்பில் வந்து எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகுது, ஸோ அந்த ஃப்ளோவை மெஷர் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ரெண்டு டிஃப்ரெண்ட் பைப் இருக்குது. ஸோ அது அந்த பைப்பில் வந்து மேனோமீட்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை ஃபைண்ட் பண்ணோம்னா 2 சைடு, அதாவது மேனோமீட்டரில் லெஃப்ட் சைடு இருக்கிற ப்ரெஷர்கிட்டையும் ரைட் சைடு இருக்கிற ப்ரெஷர்கிட்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது ஈஸியாகவே வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா பைப் இருக்குது. ஸோ இன்னொரு லிம்ப் இருக்குது. ஸோ இந்த லிம்ப் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறதுனால இது வந்து லெஃப்ட் லிம்ப்னு எடுத்துருக்கோம். ஸோ அதே போல் ரைட் சைடும் பைப் பி இருக்குது. ஸோ ரைட் லிம்ப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ப்ரெஷர் ஹெட் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். சரி, ஓகே. ஸோ லெஃப்ட் சைடு பைப் இருக்குது. ஸோ பைப்போட ப்ரெஷர் ஹெட் வேல்யூவும் லெஃப்ட் லிம்போட ப்ரெஷர் ஹெட் வேல்யூவும் ப்ளஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடு ஓவராலாக ப்ரெஷர் ஹெட் வேல்யூ தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு பைப்போட ப்ரெஷர் ஹெட் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ பைப்பில் வந்து ப்ரெஷர் ஹெட் ஹைச்சேன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இன்ட்டு கிராவிட்டி S1, ஸோ இன்ட்டு கிராவிட்டி S1 ப்ளஸ் லெஃப்ட் லிம்ப் இருக்குது. லெஃப்ட் லிம்ப் பொறுத்தளவில் அதோட ஹைட்டு H1 எடுத்துருவோம். H1 அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி சேம் லிக்விட் தான். ஸோ அதனால் H1. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அந்த பைப்பில் வந்து HA இன்ட்டு S1, அதாவது இன்ட்டு பண்ணலை. ஸோ அது ஏன் இன்ட்டு பண்ணலைன்னா 2 பைப்பில் உள்ள டென்சிட்டி ஈக்குவலாக இருக்கும்போது ஸோ அதில் அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து நெக்லெக்ட் பண்ணலாம். அதனால் HA இன்ட்டு S1 எடுக்காமல் HA மட்டும் வந்து அதில் வந்து எடுத்துருக்குது. ஸோ இது லெஃப்ட் சைடு உள்ள ப்ரெஷர் ஹெட் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரைட் சைடு உள்ள ப்ரெஷர் ஹெட் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ரைட் சைடு என்னெல்லாம் இருக்குன்னா ஒரு பைப் இருக்குது. அப்புறமா ரைட் சைடு உள்ள ரைட் லிம்போட ஹைட் இருக்குது. கீழே வந்து நமக்கு வந்து மெஷரிங் ஃப்ளூயிடாக வந்து மெர்க்குரி எடுத்துருக்குறோம். ஸோ அந்த மெர்க்குரியோடைய ஹைட் இருக்குது. இந்த 3 வந்து ப்ளஸ் பண்ணும்போது ரைட் சைடு உள்ள ப்ரெஷர் ஹெட் வேல்யூ தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைப்போட ப்ரெஷர் வேல்யூ எடுத்துக்கலாம். HP ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட இன்ட்டு பண்ணல, HP மட்டும் தான் எடுத்துருக்கோம். ப்ளஸ் ரைட் லிம்போடைய ஹைட்டு H2, அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி S2. ஸோ அதே போல் மெர்க்குரியோடைய ஹைட்டு H, அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி S3. ஸோ இந்த 3 வந்து ப்ளஸ் பண்ணும்போது ரைட் சைடு உள்ள ப்ரெஷர் ஹெட் வேல்யூ தெரிய வரும். ஸோ இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ HA ப்ளஸ் H1 S1 ஈக்குவல் டு ரைட் சைடு உள்ள வேல்யூ HP ப்ளஸ் S2 H2 ப்ளஸ் S3 H. ஸோ இப்போ நமக்கு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வேல்யூ மட்டும் தான், டிஃப்ரெண்ட் வேல்யூ தான் தெரியணும். ஸோ ப்ரெஷர் டிஃப்ரெண்ட்னா HA மைனஸ் HP. ஸோ அந்த HP அப்படின்னு சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ HA மைனஸ் HP, இந்த H1 S1 ரைட் சைடு கொண்டு போகலாம். ஸோ கொண்டு போகும்போது ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா நமக்கு வந்து இதில் வந்து கிடைக்க வரும். ஸோ இதுதான் டிஃபரன்ஷியல் யூடியூப் மேனோமீட்டருடைய ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட்.